கம்மி விலையில் போல்ட் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. போல்ட் டைவ் ப்ரோ. கம்மி விலையாக இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங், எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட். அதோட இந்த விலைக்கு நீங்கள் காலும் இதில் அட்டன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படின்னு சொல்லி 1999 ரூபாய்க்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 200 பேர் யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்ட்ரடக்டரி ஆஃபர். அதுவும் போல்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போல்ட் டைவ் ப்ரோ இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி குவிக் அன்பாக்சிங் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் பேக்கிங் ரொம்பவே காம்பேக்டாக கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மேலே போல்ட் டைவ் ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சைட்லையும் போல்ட் வாட்ச் அப்படின்னு போட்டு பேக் சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே வாரண்டிக்கான QR கோட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக யூசர் மேனுவல் ரொம்பவே பெருசாக லென்த்தியாக இருக்குது. எப்படி ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தங்க கலர் ஃப்ரேமோட போல்ட் டைவ் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் இவங்க கொடுத்துருக்காங்க. இது கூடவே சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள், அதுக்கப்புறம் சிலிகான் ஸ்ட்ராப். இதுதான் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். டிசைனை பொறுத்த வரைக்கும் போல்ட் டைவ் ப்ரோ ரெக்டாங்குலர் டயலோட கொடுத்துருக்காங்க. இங்கே டயல் சைட்ஸில் உங்களுக்கு கர்வ்டாக இருக்குது. 2.5D கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் கலரில் ஷைனிங் ஃபினிஷோட இருக்குது. இது ஜிங்க் அலாய் ஃபினிஷில் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் இதை பவர் பட்டனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெனு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் போகிறதுக்கும் இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டெடிகேட்டட் மைக் கொடுத்துருக்காங்க. அதோட லெஃப்ட் சைடில் டெடிகேட்டடாக ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதோட நீங்கள் சார்ஜிங் கேபிளும் இங்கே கனெக்ட் பண்ணி குவிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே சிலிகான் ஸ்ட்ராப்போட கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இந்த விலைக்கு நல்லாவே இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைப்ஸோட கொடுத்துருக்காங்க. அதே கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் ஸ்ட்ராப், பிளாக் கலரும் அவைலபிளாக இருக்குது. லைட் கலருக்கு க்ரீம் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதோட போல்ட் பிராண்டிங்கும் இங்கே ஸ்ட்ராப்பில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கையில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்டாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த ஸ்ட்ராப். டிஸ்பிளே இந்த வேலைக்கு AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக 1.78 இன்ச்சஸ் இருக்குது. இது உங்களுக்கு 2.5D கர்வ்டு டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இது கூடவே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்டோரில் யூஸ் பண்ணாலும் தெளிவாக இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நல்லாவே பிரைட்டாக இருக்குது. இங்கே பிரைட்னஸ் உங்களுக்கு 800 நிட்ஸ் பிரைட்னஸோட கொடுத்துருக்கிறதுனால இன்டோர் அவுட்டோர் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும். இமீடியட்டாக உங்களுக்கு போல்ட் ஆப் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுடைய வாட்ச் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச்லேயே ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் வைப்ரேஷன் மோடும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் வைப்ரேட் ஆகிற மாதிரி. வாட்ச் ஃபேஸை சொல்லவே வேண்டாம். 150க்கு மேலே நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சில் டிஃபால்ட்டாக 4-5 கொடுத்துருப்பாங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஹைலைட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் காலும் பேச முடியும். இங்கே ப்ளூடூத் காலிங் 5.1ஓட கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கால் பேசும்போது ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் இருக்கிறதுனால நம்ம பேசுகிறதும் எதிராளுக்கு நல்லாவே தெளிவாக கேட்குது. அவங்க பேசுகிறதும் நமக்கு நல்லாவே லவுடாக கேட்குற மாதிரி மைக் நல்லாவே இங்கே ஒர்க் ஆகுது. நான் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. போல்ட் ஸ்மார்ட் வாட்ச்காக வாய்ஸ் டெஸ்டிங் பண்றேன். கால் குவாலிட்டி நல்லா இருக்கா? கேக்குது. கால் குவாலிட்டி இந்த விலைக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது கூடவே IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். உங்களுக்கு தண்ணி மேலே பட்டாலோ, மழை தண்ணி பட்டாலோ, ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளவு நேரம் பட்டாலுமே எதுவுமே ஆகாது. ஸ்மார்ட் வாட்ச் வழியாவே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பிக்சர்ஸும் கிளிக் பண்ணுற மாதிரி இங்கே மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கவுண்ட் டவுனில் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணலாம். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் இருக்குது. அங்கே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ, செட்டிங்கோ, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரோல் பேனல் வருது. இதில் டைம், அதுக்கப்புறம் டேட் அண்ட் டே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், கால் பண்ணுறதுன்னு ரொம்பவே முக்கியமான மெனு ஆப்ஷன்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா மெசேஜஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில்
ஃபோனில் இருக்கக்கூடிய மெசேஜஸ், வாட்ஸ்அப் இதெல்லாம் நீங்கள் சிங்க் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அதே ஸ்வைப் ரைட் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்ஸ் மாதிரி இருக்கும். கால் பேசணுமோ இல்லை ஹார்ட் ரேட் செக் பண்ணணுமோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் மாதிரி இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஹெல்த் மானிட்டரிங் சென்சார்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் அவைலபிளாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் அவைலபிளாக இருக்குது, பிளட் ஆக்சிஜன், ஸ்லீப்னு இதெல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து ஸ்மார்ட் வாட்சில் இருக்க சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 100% அக்யூரேட்டாக இருக்காது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் இல்லை 50,000க்கு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினாலுமே வந்து எந்த சென்சாருமே நம்ம அக்யூரேட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை தான் பார்க்கணும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்க சென்சார்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட ஆடியோ நிறைய கேட்பீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணிக்கலாம். நல்லாவே லவுடாக இருக்குது உங்களுக்கு ஆடியோ. அதோட ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோட் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால்னு எக்கச்சக்கமானது இருக்குது. எது நீங்கள் விளையாடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். இதில் இது கூடவே வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்கோ அதை வந்து இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஃபைண்ட் ஃபோன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அதோட கேமும் நீங்கள் இதில் விளையாடுற மாதிரி சின்ன கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதோட ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ட்ராக் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ போல்ட் டைவ் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் இந்த வேலைக்கு வந்து AMOLED பேனல், IP67 ரேட்டிங், அதோட எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட், ஹெல்த் மானிட்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சார், பிளட் ப்ரெஷர் சென்சார், இது கூடவே வந்து நீங்கள் கால்ஸும் பேசுகிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கு. ஸ்ட்ராப் நல்ல குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே ஜிங்க் அலாய் அப்படிங்கிறதுனால இப்போ பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது. பட் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு ஃபீச்சர்ஸ், டிசைன், பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போல்ட்டுடைய இந்த புது ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.